விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறே, உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறே. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே, முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? நீதானே என் வாஞ்சையெல்லாம் பற்றி கொண்டே வாஞ்சையெல்லாம் இயேசுவே, நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. தாகத்தோடு நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. நல்ல கைகளை விரித்து வாயை திறந்து சொல்லுவோம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமுள்ளவர் நீர் மட்டுமே, எங்களை மன்னிப்பவர் நீர் மட்டுமே. எங்களுக்காக சிலுவையிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் எங்கள் பரிகார பலியாய் தொங்கினவர் நீர் ஒருவர் மட்டுமே. நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு தருகிற அவருடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்போது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் வானக தந்தையை விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைங்க அவரை நோக்கி மன்றாடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு தேவையான எல்லா உதவியையும் அவர் நமக்கு அனுப்புகிறார். ஆமென். நம் கண்ணீரை துடைக்கிறார், வியாதியை குணமாக்குகிறார். நம்ம கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நம் நடுவிலே இருந்து, மகளே மகனே
நான் உனக்கு என்ன செய்யணும் என்று அவர் நம்மை விசாரிக்கிற கடவுள். அவர் நம்ம மேல எப்போதும் அக்கறை உள்ள ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவருடைய அற்புதங்களுக்கு பஞ்சம் இருக்கா? இல்லை. அவருடைய அதிசயங்களுக்கு பஞ்சம் இருக்கா? அவருடைய சுகப்படுத்தலுக்கு பஞ்சம் இருக்கா? இல்லை. எதுவுமே பஞ்சம் இல்லை. எல்லாம் நிறைவு. எல்லாத்தையும் கரெக்டா ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் குறைவில்லாமல் அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துல அவருடைய பிள்ளைகளுக்கென்று அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற ஒரு மகத்தான வெளிப்பாடு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் ஜெபம் செய்துவிட்டு போகிற ஒரு மதம் சார்ந்த ஒரு வழிபாடு சார்ந்த வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. ஒரு சாமி கும்பிட்டோம், ஏதோ ஒரு சில காரியங்களை செய்தோம், கடவுள்கிட்ட நம்ம கேட்டோம், கடவுள் நமக்கு கொடுத்தார், ஓகே குட் பை அப்படின்ட்டு போகிற வாழ்வு அல்ல. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம ரோட்ல நடந்து போறோம், அப்படியே தகன்னு ஒன்று மின்னுது, கண் எங்க போகும்? சொல்லுங்க, அங்கதான் போகும். பார்த்த உடனே நம்ம என்ன செய்வோம்? உடனே குனிஞ்சி பிரஸ்டீஜ் எல்லாம் பார்க்க மாட்டோம். எடுத்த உடனே பார்ப்போம், இது தங்கமா பித்தாலையா பார்ப்போமா? தங்கம்னு என்ன செஞ்சுக்கிடுவோம்? அதை எடுத்துக்கிடுவோம். ஒருவேளை நல்ல மனசு இருந்ததுன்னா எங்கேயாவது ஒரு காவல்துறை அதிகாரியை யாரையா பார்த்து நம்ம சம்பவங்களை பார்க்குறோம், இதை எடுத்தாங்க, அதை கொண்டு போய் ஒப்படைச்சாங்க அப்படிங்கிற சம்பவங்கள். அப்போ தங்கம் அதே ஒரு சாதாரணமாக ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு பித்தாளை ஒரு கவரிங் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்னா மிளிரக்கூடிய வாழ்வு. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். நீ வந்த கும்பிட்ட போன இந்த கூட்டத்தில் நீ இருக்காத. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை குடிச்சுங்க. நீங்க பக்திமானா இருந்துடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எப்படிதான் இருக்கிறாங்க? பக்திமான், பக்தர்களே, பக்த கோடிகளே அப்படின்னு உங்களை அழைக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை சரி பண்ணிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னார், நானே உலகின் ஒளி. அல்லேலூயா. அப்போ அந்த ஒளியான கடவுள் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உலகத்துடைய ஒளி, வெளிச்சம். அப்படின்னா நீங்கள் எப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஆமென். நீங்க இந்த உலகத்தோட வெளிச்சம். அப்படின்னா என்ன செய்யணும்? வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்போது வெளிச்சம் எப்படி இருக்குமா? மனிதர் முன் உங்கள் ஒளி ஒளிர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எப்படிங்க இந்த ஒளி வெளிச்சம் வெளிப்படும்? இந்த வெளிச்சம் எப்படி வெளிப்படும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நற்செயல்கள். சொல்லுங்க, என்னது? என்னது? என்னுடைய நற்செயல்கள். அதுதான் வெளிச்சம். என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற நன்மை, என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற நல்ல காரியங்கள் இந்த உலகத்தில் என்னை சுற்றி வாழ்கிற என் வீட்டில் இருக்கிறவர்கள் மத்தியில் வெளிப்படும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா விண்ணக தந்தையை அவர்கள் போற்றுவார்கள். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறது என்னன்னா நற்செயல்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவை நம்புறீங்களா? நம்புறோம். இயேசுவுக்காக வாழ்வீங்களா? இதுக்கெல்லாம் நிறைய பதில் இருக்கிறது. நாங்கள்லாம் ஆண்டவருக்கு வாழ்வோம், பைபிளை படிப்போம், கரைச்சி குடிச்சிருக்கிறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா நல்ல செயல்கள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு இது அடிப்படை வசனமாக காண்பிக்கிறேன். நீங்கள் திருப்பாடல் சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் தயவு செய்து வாசிங்க. திருப்பாடல் சங்கீதம் 14ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம். ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து மானிடர்களை கவனிக்கிறார், உற்று பார்க்கிறார். மதிநுட்பம் உள்ளவன், கடவுளை தேடுகிறவன் யாராவது இருக்கிறானா என்று ஆண்டவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? பிரதர் சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க, எப்படி பார்க்கிறாராம்? ஏங்க, வானத்திலிருந்து விண்ணகத்திலிருந்து கடவுள் மனிதனை உற்று பார்க்கிறார். ஆண்டவர் மனுஷனை பார்க்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் சேட்டலைட் அனுப்பி இருக்குது. எல்லா சேட்டலைட்ல இருந்து என்ன செய்யறாங்க? இங்கே அந்த நாட்டை எல்லைய எல்லாத்தையும் தனி மனிதனை கூட அவங்க என்ன செய்யறாங்க? கவர் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம்.
அப்ப இந்த உலகத்தில் உள்ள கண்டுபிடிப்பெல்லாம் இப்படி இருக்கும்னா, வானத்தை பூமியை படைத்த ஆண்டவர் என்ன செய்யறார்னா, விண்ணகத்திலிருந்து மனிதர்களை உற்று பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி பார்க்கிறார்? ரெண்டு காரியம் எழுதிருக்கு. ஒன்று, மதிநுட்பமுள்ளவன் யாராவது கடவுளை தேடுகிறவன் இருக்கிறானா நான் பார்க்கிறாரா. எவ்வளவு பெரிய வேதனை பத்திலா. நீங்கள் நான் எதுக்கு வந்திருக்கோம்? யாரங்க தேடி வந்திருக்கோம்? ஆண்டவரை தேடி வந்திருக்கோம். அப்ப அந்த சங்கீதக்காரன் எழுதும்போது அங்க என்னெல்லாம் இருந்திருக்கும்? எத்தனையோ கோடிக்கணக்கான அந்த காலத்தில் இருந்த மக்கள் கடவுளை தேடி இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உரிய பூஜை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாமி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் வழிபாடு, என்னெல்லாமோ இருந்திருக்கும். அது இன்னைக்கு அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் கடவுள் தேடுறாராம். எப்படி? மதிநுட்பம் உள்ளவன் கடவுளை தேடுகிறவன் எவனாவது இருக்கிறானா அப்படின்னு பார்த்தாராம். அப்போ இதுல இருந்து ஒன்னே ஒன்று தெரியுது, யாரும் யாரை தேடல சொல்லுங்க, யாரும் கடவுளை தேடவில்லை. இது முதல் காரியம். நம்ம மனசாட்சி தொட்டா நல்ல அதுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். என்னப்பா எதுக்குப்பா வந்தேன்னா அது சொல்லும், ஏய் நீ எதுக்கு வந்த, எதுக்குன்னா தேவைக்கு தான் வந்த, சரி ரைட். ரெண்டாவது சொல்லுது, மதிநுட்பவன் உள்ளவன் கடவுளை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவருக்கு அங்கே ஆள் இல்லையா. ரெண்டாவது சொல்லுது, அப்படி கடவுளை தேடுறவன் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அடுத்த அந்த பகுதி சொல்லு பாருங்க, நல்லது செய்பவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் பார்க்க ரெண்டு பேரும் பார்க்கிறாரு. ஒன்று கடவுளை தேடுறவன் அவனும் இல்லை. அடுத்து என்ன பார்க்கிறாரு? நல்லது செய்யறதுக்கு யாராவது இருக்கானான்னு ஆண்டவர் பார்த்தாரா, நன்மை செய்ய ஒருவனும் இல்லை. போட்டிருக்கா இல்லையா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ரெண்டுமே இல்லைன்னு தான் சொல்லுது. ஒன்று யாரை தேடல, கடவுளை தேடானுடைய விளைவு தான் என்ன தெரியுமா? நன்மை செய்யறதுக்கு ஆள் இல்லை. எல்லாருமே சுயநல விரும்பிகள். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சுயநலவாதிகள். ஆலயத்துக்கு வர்றோம், சர்ச்சுக்கு வர்றோம், கோயிலுக்கு போகிறோம், தர்காவுக்கு போகிறோம், எங்கனாலும் போங்க. எல்லாரும் எங்கெங்க போறீங்க? கடவுளை தாங்க தேடி போகிறோம். எல்லா மதமும் எல்லாரும் கடவுளையே தேடி போகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த உலகத்தில் கடவுள் பார்க்குறாரு ஒருவனும் இல்லைப்பா. ஏன்னா நல்லது செய்யறதுக்கு ஒருத்தம் கூட இல்லை. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, கிறிஸ்தவம் என்பது சடங்குகளையும் வழிபாடுகளையும் முன்னிறுத்துவதல்ல, வாழ்க்கையிலே வெளிப்பாட்டை கொண்டு வருவது. வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? சிஸ்டர் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, என்ன இருக்கணும்? வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? நீ உண்மையிலே இந்த வேத புஸ்தகத்தை கையில் எடுத்தது உண்மை என்றால், நான் இந்த வேதத்தை கையில் எடுத்திருக்கிறது உண்மை என்பதை நான் உணர்வேன் என்றால், எனக்குள்ள இருந்து ஒரு வெளிப்பாடு வரணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு என்ன? அதைத்தான் இயேசுசாமி சொல்றாரு, உங்கள் நற்செயல்களை கண்டு. சொல்லுங்க, எதை கண்டு? உங்களுடைய என்னுடைய நற்செயல்களை கண்டு வானக தந்தையை அவர்கள் போற்றுவார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நான் சமீபத்திலே ஒரு சின்ன அழகான சாட்சியம் ஒன்று. என்னன்னா, ஒரு சகோதரர்கள் ஒரு 4 பேர். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த சகோதரர்களுடைய தகப்பனார் இறந்து போகிறார். தகப்பனார் இறந்த பொழுது அந்த சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படி சொத்துக்களை அவர்கள் பங்கிட்டுக் கொள்ளும் பொழுது அதில் ஒரு சகோதரன் அவருடைய அந்த சொத்துக்களை குறித்து பங்கிடும் பொழுது அவர்கள் எல்லாரும் அவங்கவுங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இவரை மட்டும் கைவிட்டுட்டாங்க. அப்போ இவருடைய மனைவி அவரை பார்த்து சொல்கிறாங்க, இதை உண்டு இல்லைன்னு செய்யணும், பண்ணணும். இது எப்படி செல்லுதுன்னு பார்ப்போம், அந்த சொத்தை எப்படி விற்கலான்னு பார்ப்போம். பலவிதமான பிரச்சனைகள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த சகோதரி யாருன்னா, இவர் ஆலயத்துக்கு நல்ல வருகிறவர் மட்டுமில்ல, ஒரு ஜெப பணியிலும் ஜெப ஊழியத்திலும் அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அவருடைய மனைவிக்கு இதை விட்டு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. மனைவி விடாப்பிடியா நிற்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தியானத்திற்காக அவர்கள் போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால முக்கியமான காரியம் என்னன்னா, இவர்கள் எப்படியாவது அந்த அந்த சகோதரர்களை பழி வாங்கணும் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒரு நோக்கம். கணவருடைய சகோதரர்களை பழி வாங்கணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அந்த சொத்து பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகுது. வருஷம் ஓடுது, எதுவும் நடக்கலை, எல்லாம் பிரச்சனை. ஆனால் இந்த சகோதரனுடைய இந்த தியானத்துக்கு போகிறாங்க. போகும் பொழுது இந்த சகோதரர் எதுவுமே சொல்ல, மனைவிட்ட இங்கே வா அப்படின்னா ஒன்றும் சொல்லலை. அல்லேலூயா.
அந்த தியானம் முடியுது. தியானம் முடிந்து வரும் பொழுது இந்த சகோதரி சொன்னாங்க, நம்ம நேரம் போவோம். எங்க நேரம் உங்களுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு போவோம். பிரைஸ் தி லார்ட். இவங்க 3 பேர், இவங்க சகோதரன், இந்த சகோதரன், அவருடைய மனைவி, பிள்ளைகள் இந்த தியானத்தை முடிச்சுட்டு போனாங்களாம். போன பொழுது அந்த சகோதரர்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்க குடும்பம் நிற்கிது, ஏதோ வில்லங்க மண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. உடனே இந்த சகோதரி சொன்னாங்களாம், அவருடைய அந்த கணவருடைய சகோதரில் பார்த்து சொன்னாங்களாம், இங்கே வாங்க, எதில் கையெழுத்து போடணும்னு சொல்லுங்கள், போட்டுருந்தோம். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துங்க. ஒருவேளை எனக்கும் என் கணவருக்கும் தேவையான அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு, எங்களுக்கு உரியதையும் கூட நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். என் கணவர் சொல்லி நான் கட்டாயப்படுத்தி வரல, நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கிறது. இதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதல்ல, கடவுள் எங்களை முன்னேற செய்வார், கடவுள் எங்களை உயர்த்துவார் நம்புகிறோம். அதனால் இதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டார்களாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. அங்கே சுற்றி இருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் பாருங்க. அந்த அம்மா எந்த அளவுக்கு வசனத்தினால் தொடப்பட்டாள் என்றால், லாபமானதை கூட நான் இழக்கிறேன்யா, நீ எதில் கையெழுத்து போடணுமோ போட்டுக்கோ, எனக்கு இதனால ஒன்றும் பெரிய ஒன்றும் இழப்பு வரப்போறதில்லைன்னு ஒரு தெளிவான முடிவை அவள் பெற்றுக்கொண்டாலாம். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன தெரியுமா பாருங்க, அந்த 3 சகோதரர்களும் மனம் மாறினாங்க. இவருக்கு கிடைக்க வேண்டியது அங்கே கிடைக்கிறது. அங்கே இன்னைக்கு சுமூகமான உறவு மட்டுமல்ல, அவர்களும் தியானங்களிலே பங்கெடுத்து இன்னைக்கு அந்த குடும்பம் நற்செய்தி பண்ணி செய்கிற குடும்பமாக அந்த பகுதியிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப நற்செயல்களை கண்டுதான் விசுவாசம் வளரும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போதனைகள் நிறைய இருக்குது, ஆனா என்ன இல்லைன்னா செயல் இல்லை. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்க கணவர்கிட்ட போய் உபதேசம் பண்றதை விட நீங்க நற்செயலை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்க குடும்பம் என்ன செய்யும்? மாற்றத்தை காணும். அதனாலதான் பாருங்க, யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே மிக தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்திலே வாசிங்க, 24வது வசனம் படிங்கம்மா. மனிதர்கள் நம்பிக்கையினால் மட்டுமல்ல. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், நீங்க நல்லா கவனிக்கணும். மனிதர்கள், அம்மா கவனிக்கணும்னே, மனிதர்கள் நம்பிக்கையினால் அல்ல. சொல்லுங்க, எதனால் அல்ல? நல்ல கவனிங்க. விசுவாசம் தான் தலை சிறந்தது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வசனம் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆனா வசனத்தை பாருங்க, யாக்கோபு சொல்றாரு, நம்பிக்கையினால் மட்டும், மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அல்லேலூயா. பக்கத்துல நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசம் நம்பிக்கை உங்களை எங்க கொண்டு போனோம்? கை தட்டுறதுக்கு, அல்லேலூயா சொல்றதுக்கு. இன்னைக்கு அதில் தான் இருக்குது. என்ன, எங்க கூட்டம் நல்ல தட்டுமா, உங்க கூட்டம் நல்ல தட்டுமா? எங்க கூட்டம் கத்துமா, உங்க கூட்டம் கத்துமா? எங்க போதகர் கையை வச்சா உருளுவாங்களா, உங்க போதகர் வச்சா இதுவே பட்டிமன்றம் பண்ணியே நாசமா போயிட்டு இருக்கிறோம். நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா, நாங்க பரலோகத்துக்கு போவோமா? யார் பரலோகத்துக்கு போவோம்? இப்படியே சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்க போயிட்டுனா, கிறிஸ்து இல்லாத ஒரு பரிதாப படுகொலிக்குள்ள போயிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவத்திலே கிறிஸ்தவர்களாக நான் இருப்பேன் என்றால் நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப என் நம்பிக்கைக்கு அடையாளம் என்னன்னா, என்னுடைய நம்பிக்கை செயல் வடிவம் பெற வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பெற வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, என்ன பெற வேண்டும்? செயல் வடிவம் பெறணும். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய விசுவாசம், சிஸ்டர், பிரதர் கவனிங்க, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் எதை கொண்டு வர வேண்டும் என்றால் செயலை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. என்கிட்ட இருந்து என்னமா வெளிப்படணும்? செயல் வெளிப்படணும். என்னிடத்திலிருந்து செயல் வெளிப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்க நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க. அதனாலதான் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசிங்க 26வது வசனம்.
உயிரில்லாத உடல் போல செயலில்லாத நம்பிக்கையும் செத்ததே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உயிரில்லாத உடல் எப்படி இருக்குமோ அதே போல உங்கள்கிட்ட செயல் இல்லைன்னா நீங்க என்னதான் கோயிலுக்கு போனாலும் என்னதான் ஜெபம் பண்ணாலும், பிரைஸ் தி லார்ட், உங்கள்கிட்ட என்னதான் வியாக்கியானங்கள் இருந்தாலும் அந்த செயல் இல்லை என்றால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? செத்தது. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, உங்க நம்பிக்கை, உங்க ஜெபம், உங்க நோன்பு, உங்க தவம், பரிகாரம், இதெல்லாம் எதுல வெளிப்படணும்? சொல்லுங்க, எதுல வெளிப்படணும்? செயல்ல வெளிப்படணும். எதுல வெளிப்படணும்? 40 நாள் உபவாசம் இருப்பேன், ஆனா என் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேச மாட்டேன். உங்க ஜெபம் கேட்கப்படுமா? சும்மா பிராக்டிஸ், ஒரு பிராக்டிக்கலா சிந்திச்சு பாருங்க. நான் 40 நாள் காவி குடிச்சிருக்கேன். 40 நாள் வேற வேற, ரொம்ப சிம்பிள். என்ன எல்லாம் பார்த்தா அப்படியே சிம்பிள். அல்லேலூயா. நிறைய பரிகார முயற்சி, எல்லாம் ரைட். ஆனால் சொந்த வீட்டில் கணவனோட பேச மாட்டேன், சொந்த வீட்டில் மனைவியோட பேச மாட்டேன். உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா? நீங்கள் பாருங்க, செயல் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதை கொண்டு வந்தார் என்றால், உங்களுடைய நற்செயல்கள் தான் இந்த உலகத்தில் கடவுளை வெளிப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க, நிறைய ஆன்மீக உரையெல்லாம் இருக்கு, நல்ல செயல் செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க. நன்மை செய்ய இந்த உலகத்தில் ஆள் இல்லை, பேசுறதுக்கு ஆள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொந்த வீட்டில் இருக்கிற வயதானவர்களை கவனிக்க இன்னைக்கு ஆட்கள் இல்ல. சொந்த வீட்டில் நோயினால் படுக்கிறவர்களை விசாரிக்க ஆள் இல்ல. என்னங்க நம்ம ஆன்மீகம்? நம்ம ஆன்மீகம் எங்க கொண்டு போயிட்டு இருக்கு? உங்களுடைய விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய இறை வெளிப்பாடு எங்க இருக்கணும்னா, என் வெளிப்பாடு எதுவாகனா செயல்ல வரணும். செயலை கொண்டு வராம நாம கடவுளுக்கு ஒரு நாளும் ஏற்புடையவர்களாக வாழவே நீங்க தெளிவு பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. சும்மா அந்நிய வாசை, அது இது வரம் எல்லாம் இதெல்லாம் இல்லைங்க. எனக்கு 1000 வரம் இருக்கு, பக்கத்தில் இருக்கிற நபரை பார்த்து சிரிக்க தெரியல. எனக்கு அந்த வரம் இருக்கு, இந்த வரம் இருக்கு, உன்னை பத்தி 1000 மடங்கு சொல்ல அது இருக்கு இது இருக்கு. பக்கத்தில் இருக்கிற நிக்கிறவன உட்கார்னு சொல்ல தெரியல. வந்தவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கையில கொடுக்க தெரியல. என்னங்க உங்க விசுவாசம்? பிரைஸ் தி லார்ட். எது அடிப்படையான தேவையோ இன்னைக்கு அது இன்னைக்கு ஜனங்கள்ட்ட இல்ல. அப்ப அதனால பாருங்க, நீங்கள் தயவு செய்து இந்த நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை நான் வேகமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் திருத்துதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் திருத்துதர் பணிகள் 9ஆம் அதிகாரத்திலே 36வது வசனம் எடுத்து வாசிங்கம்மா. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை படிக்கும் போது எல்லாருக்கும் புரியணும்மா, படிங்க. யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர், அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் இந்த பெண்ணை குறித்து எழுதுகிறார். இந்த அம்மா எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? எப்படி இருந்தாங்க? யோப்பா நகர்ல எப்படிப்பட்ட பெண்? பேர் என்னது? தபித்தா, தொர்க்கா என்று அழைக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். இவங்க எப்படி இருந்தாங்க? நிறைய முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கா? அந்நிய பாஷை பேசினார்கள் எழுதியிருக்கா? இல்ல பைபிளை கரைச்சி குடிச்சாங்க எழுதியிருக்கா? இல்லைன்னா அவங்க மற்றவங்களுக்கு நிறைய பிரசங்கம் பண்ணாங்க எழுதியிருக்கா? என்ன எழுதியிருக்கு? நன்மை செய்வதிலும் இரக்க செயல் செய்வதிலும் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். எதுலங்க இருக்கணும் சொல்லுங்க? எதுல இருக்கணும்?
நன்மை செய்வதிலும் இரக்க செயல்களிலும் ஈடுபடணும். கிறிஸ்தவ வாழ்க்கை எதுல இருக்கணுமா? நல்லது செய்யணும், நன்மை செய்யணும். உங்க வாழ்க்கையில நீங்க நன்மையை நோக்கி பயணிங்க. நல்ல கவனிங்க. நற்செயல்கள் தான் உங்களுக்கு கடவுளிடமிருந்து கிரியையை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நன்மை செய்ய தெரியலங்க, நல்ல கிரியைகள் இல்ல, நற்செயல்கள் நம்ம இடத்துல வெளிப்படல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் கொலோசையர் எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசையர் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தயவு செய்து வாசிங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நாங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடத்தில் வேண்டி அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை பெற நிறைவாக நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தையும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். பயனுள்ள நற்செயல்களை நீங்கள் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். எதை செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. எதை செய்யணும்? பயனுள்ள நற்செயல்களை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல செயல்கள் நமக்கு வேண்டும். நல்ல செயல்கள் இல்லாம நீங்களும் நானும் கிறிஸ்துவ அந்த உலகத்துக்கு கொடுக்கவே சொல்லுங்க முடியுமா? அதனால தான் பேதுரு அழகா சொல்லுவார். கவனிக்கீங்களா? பேதுரு அழகா சொல்லுவாரு, ஒரு மனைவி கணவனை இயேசுவுக்கு சொந்தமாக்க முடியும். முடியுமா? முடியுமா? முடியாதா? எப்படி முடியும்? டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி உபவாசம் இருக்கணும், டெய்லி ஆணி மேல நிக்கணும். அப்படிலாம் பண்ணிருக்க? ஜெபம்லாம் பண்ணுங்க. ஆனா என்னவா தெரியுமா? 1 பேதுரு 3ல் அழகாக அற்புதமாக பேதுரு எழுதுறார் பாருங்க. உங்க வீட்டையும் உங்க குடும்பத்தையும் நீங்க நடத்த வேண்டிய நிலையை அவர் சொல்லும்போது சொல்லுவாரு. நீங்க வாசிங்க 3வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து படிங்க. திருமணமான பெண்களே உங்க கணவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே கை தட்டுங்க பாப்போம். நீங்க பைபிளை தூக்கிக்கிட்டு நல்ல ஜெபத்துக்கு வந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. இங்க பார்க்கும்போது தேவதூதனை போல இருக்கிறீங்க. வீட்டுக்கு போனா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டுக்கு போனா சும்மா சொல்லுங்க. வீட்டுக்கு போனா நீங்க நம்ம வீட்டில் மனமாற்றம் வந்துட்டா, திரும்ப திரும்ப இந்த கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன். ஏன் உங்க வீட்டுக்குள்ள மனமாற்றம் வந்துட்டா நீங்க போய் இந்தியா முழுசெல்லாம் சொந்தமாக்க வேண்டாம். இயேசுக்கு முதல்ல உங்க கணவரை சொந்தமாக்குங்க. உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை சொந்தமாக்குங்க. உங்கள் சகோதரனுக்கு உங்க பெற்றோருக்கும் இயேசுவை சொந்தமாக்குங்க. எப்படிங்க சொந்தமாவாங்க? சொல்லுங்க, எப்படிங்க சொந்தமாவாங்க? நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தகப்பனார் சொன்னாரு, என் பையன் பெரிய போதகர், ஆனா என்ன கையை நீட்டி அடிக்கான். ஊருக்கு போதனை, ஆனா இங்க இல்லை. உன் தந்தையும் தாயையும் மதித்து நட, மிதித்து நடன்னு தான் போட்டிருக்குன்னு. அப்படியே போட்டிருக்கு? சொல்லுங்க. இங்க இருக்க உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி, தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா சில கேள்விகள் தான் நமக்கு புரியும். நான் சொல்ல திரும்பி, இது மிராக்கிள் ஆண்டவர் செய்வார். என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் தொடரணும். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நீங்கள் ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. இங்க கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோம், வீட்டுக்கு போறோம், உங்க அம்மா உங்கள்கிட்ட நொய்னு பேசுது, உங்களால் அடங்கி பேச முடியுதா? உங்க மாமியார் உங்கள்கிட்ட பொசுன்னு வருது, உங்களால் உங்கள் வாயை கட்டுப்படுத்த முடியுதா? பதிலுக்கு பேசலைன்னா ஜீவனே போயிடும்.
உள்ள ஆவியானவர் உள்ள என்ன ஆவி இருக்குன்னு முதல்ல யோசிப்பாரு. சிலர்லாம் சொல்றாங்க கர்த்தர் பேசினார். எந்த கர்த்தர்னு எனக்கு தெரியல. நான் போயிட்டு வந்த ஜெபம் விடுமா, போட்டு தள்ளிடுவாரா? நீ எந்த கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ற? நல்லா கவனிங்க. வசனத்தை பாருங்க. ஆண்டோட வசனம் வாமா, அவன் வசனத்தெல்லாம் கேட்க மாட்டான். நீ பைபிளை கரைச்சி குடிச்சு சொன்னாலும் உன் வீட்டுக்காரர் என்ன செய்ய மாட்டான். உனக்கு ஒரு வேலை இல்லை, போயிட்டே இரு அப்படின்ட்டுருவான். ஏங்க கோயிலில் சொன்னாங்க பெரிய யோக்கியமா வருமா, அவனுக்கு தெரியும். ஆனா பைபிள் சொல்லுது நீ வசனத்தில் அல்ல வார்த்தையில் மட்டுமல்ல, நீ வசனத்தை கேட்ட நீங்க அதை உங்க நடத்தையில் அப்படி போட்டிருக்கு. சொல்லிருங்க. இது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஜேம்ஸுக்கு சேர்த்து தான், இங்க இருக்கிற அண்ணனுக்கு சேர்த்து தான். அவர் வீட்டம்மா அவரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அம்மாவும் இருக்கும். ஆனா அவர் பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற ஒரு மகனுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, மகனுக்கு போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் மகன் ஆலயத்துக்கு வரணும், உங்க நடத்தை அவனுக்கு தேவை. அல்லேலூயா. உங்கள் நடத்தையினால் அவர்கள் கவரப்பட்டு, அப்படின்னா என்னது, உங்களுடைய ஆக்டிவிட்டி இதுக்கு முன்னக்கூட்டி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க செயல்கள் வித்தியாசப்படவில்லை என்றால் அங்கே மீட்புக்கு இடமில்லை. எங்க இடம் இல்லை? நீ என்னதான் கத்துனாலும் வீட்டுக்காரன் அப்படியே தான் இருப்பான். 25 வருஷம் ஜெபமான்ற ஒண்ணுமே நடக்காது. எப்படி? ஏன்? நீ அதே லெவல்ல தான் இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். வாயை திறந்தா மூடவே மாட்ட. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுது உங்கள் நற்செயல்கள் முக்கியம். ஆமென். உங்கள் நல்ல நடத்தை முக்கியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது வேகமாக நாம் சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். உங்கள் நற்செயலில் நீங்கள் வளர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நல்ல செயல் இல்லைன்னா பிரைஸ் தி லார்ட். இயேசு அத்திமரத்தை பார்க்க போனார். பார்த்தாரா? இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. ஆண்டவர் அத்திமரத்தை தேடி போனாரா? அத்திமரம் எப்படி இருந்துச்சு? 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 செழிப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? முதல்ல இயேசு அத்திமரத்தை தேடி போன பொழுது அத்திமரம் எப்படி இருந்துச்சு? நல்ல ஏதோ நிறைய கனிகளை வைத்திருக்கிறது போல இருந்துச்சு. ஆனா பக்கத்தில் போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வெளியே இருந்து பார்க்கும்போது புனிததான், பக்கத்தில் வந்தா பக்கத்தில் கேட்டுக்கலுங்க, கேளுங்க. பக்கத்தில் வந்தா, நெருங்கி வந்தா தேலாவும் பாம்பாவும் தான் இருக்கும். கொட்டினா விஷம் எப்படி இருக்கு? போட்ட உடனே செத்து போயிடுவான். நான் ஒரு சகோதரர் கேட்டேன், ஏங்க உங்கள் மனைவி சொல்கிறாங்க என்கிட்ட 10 நிமிஷம் இந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டேங்கான், பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ஏன் அவ்வளோ பிஸியாவா இருக்க? அவர் பார்த்தாரு. ஏன் இப்படி பார்க்க? வாழ்க்கையில் என்னைக்கு தாலியை கேட்டோன்னா அன்னைக்கு பேசுறதை விட்டது, இன்னைக்கு வரை பேச முடியல. எங்கேயா பேச விடுறா? வாயை திறந்தாலே அவ தான் பேசுறா, பேசவே முடியல. அவர் அப்புறம்யா சிரிக்கிறார். அண்ணன் எந்த வீட்லையா பாருங்க, ஒரு கேள்வியை கேட்டால் பதில் வருதா? நம்மளால நிதானமாக பேச முடியுதாம்மா? எதுலேயுமே நிதானம் இல்லை. எத்தனை வருஷம் ஜப கூட்டம், எத்தனை வருஷம் இது உங்களுக்கு மட்டும் இல்லை, என்னையும் கேட்குறேன். ஒருத்தர் பேசுறது கூட ஒருத்தர் கேட்கறதுக்கு நமக்கு டைம் கொடுக்கறது இல்லை வீட்டுக்குள்ள. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், கோர்ட்டில் நிற்கிற கைதி கூட ஒரு என்ன உண்டு சொல்லுங்க, ஒரு டைமு, அவன் பதில் பேசுறதுக்கு ஒரு, ஆனால் அது கூட வீட்டில் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். உங்கள் நற்செயல்கள், என்னுடைய நற்செயல்கள் தான்
என் வீட்டை மனமாற்றத்துக்குள் கொண்டு போகும். ஆமென். அத்திமரம் எப்படி இருந்தது? செழிப்பா இருந்துச்சு. ஆனா அந்த அத்திமரத்தில் என்ன இல்லை? பக்கத்தில் கை குறி சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? பக்தியா இருக்கீங்க, பவ்யமா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கு, ஆனா உள்ள ஒண்ணுமே. நெருங்கி வந்தா ஒண்ணுமே இல்லை. கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடவுளை எப்பொழுது புகழ்வார்கள்? உங்கள் நற்செயல்களை கண்டு புகழ்வார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்ப ஏன் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வேத வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது நற்செயல்கள், நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஆமென். அதுக்கு முதல்ல என்ன வேணும்னா ஒரு சில காரியங்கள் எடுத்துக்கணும். தீத்து 3ஆம் அதிகாரம், தீத்து 3ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். நம்மை சேர்ந்தவர்களும் பயனற்றவர்களாய் இராதபடிக்கு உடனே தேவைகளை நிறைவு செய்யும் முறையில் நற்செயலை செய்ய கற்றுக்கொள்வார்களாக. கை தட்டுங்க பாப்போம். கையை தானே தட்ட சொன்னேன். லொட்டு லொட்டுங்கிறீங்க, என்னது? கை தட்டுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல நல்ல காரியம் நடக்கணும், நற்செயல்கள் செய்ய நினைச்சணுமா? நல்ல செயல்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நற்செயல்கள் செய்ய என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, நற்செயல்கள் செய்ய என்ன செய்யணும்? நீங்க சின்ன வயசுல நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. கையில் வச்சிருங்க அல்லேலூயா. இந்த யாசகம் கேட்டு வருவாங்க வீட்டுக்கு, என்ன தர்மம் கேட்டு வருவாங்க. வந்த உடனே அம்மா என்ன செய்வான்னா, உள்ள இருந்துட்டு அம்மா இல்லை வெளியே போக சொல்லு அப்படி சொல்லுவாளா? நாங்கள் சின்ன வயசுல இருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கு, இருக்கிற கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. என்ன பண்ணுவாங்க? அம்மா கையில் அரிசியோ ஏதோ ஒன்றை எடுத்து உன் கையில் கொடுத்து, என் கையில் கொடுத்துருக்கா, ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன், கொடுத்து மகனே அவங்கள என்ன செய்ய, இதை கொண்டு போய் கொடு. அன்னைக்கு பெரிய ஒரு 50,000 கூட கொடுக்கல, 5,000 கொடுக்கல, ₹1 50 பைசாவோ அன்னைக்கு அவ்வளோ, அது பெருசு தான். ஒரு கை அரிசி எடுத்து கொடுத்தா கூட அதை கொடுத்து என்ன செய்ய, இதை அவங்களுக்கு கொடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாசகம் கொடுப்பதற்கு, தர்மம் செய்ய, நல்லது செய்ய உங்க பெற்றோர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா? கை வச்சுங்க. உங்க பெற்றோருக்காக நீங்க நன்றி சொல்ற நேரம் இது. கொடுத்தாங்களா பிரதர்? உண்மையிலேயே அப்படிலாம் பாக்கியமா, நீங்க பாக்கியவான்கள், உங்க அம்மா அப்பா பாக்கியவான்கள். நீங்க கொடுக்கீங்களா? இன்னைக்கு நல்லது செய்யறதுக்கு என்ன இல்லை, கற்றுக் கொடுப்பதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நற்செயல்கள் என்ன போட்டிருக்கு? ஏங்க என்ன போட்டிருக்கு? படிங்க திரும்ப, அப்பதான் உங்களுக்கு புரியும். நல்ல பாருங்க, தேவைகளை நிறைவு செய்யும் முறையில் நற்செயல்களை செய்ய கற்றுக்கொள்வார்களாக. அப்ப முதல்ல நல்ல செயல் செய்யணும்னா வானத்திலிருந்துலாம் வேண்டாம், உடனே தூதர்லாம் வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நல்ல செயல் செய்யறதுக்கு நீங்க போய் உங்களுக்கு புனிதர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆலோசனைலாம் சொல்ல மாட்டாங்க. நல்ல செயல் என்ன செய்யணும், இங்க இருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல செயலை செய்ய என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம், எங்களை வந்தோடனே உள்ள வந்தோடனே உபசரிச்சாங்க, நாங்கள் பார்த்தோம். ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம். அங்கே இருக்கிற ஒரு வயதான தாயார், யாரு அந்த வீட்டில் உள்ள பெரியம்மா, அது பேசாமல் அங்கே உட்காந்துருக்குது. அது அம்மா தண்ணி தாமான்னு கேட்குது. அந்த பையன் சின்னவன் பொடியன் ஆட்சிக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறான். இந்த அம்மா நிப்பாட்டுது, இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லை, சும்மா நீ கொண்டு போ, என் பிள்ளை தான் கிடச்சிதா அப்படின்னு அந்த இடத்துல தர்க்கம். இந்த பிள்ளை எப்படிங்க வளரும்? ஒரு நாள் நீ பட்னியாக தான் கிடப்ப, ஒரு நாள் உனக்கு கஞ்சே கிடைக்காது. சின்ன வயசுல நமக்கு ஒரு அழகான கதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு தகப்பன் இருந்தானா, அந்த தகப்பன் தன் வீட்டில் இருந்த தகப்பனாருக்கு, வயசான தகப்பனாருக்கு அவன் உணவு கொடுக்காம இருந்தான். உணவு கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? வீட்டுக்கு வெளியே ஒரு கூரையை போட்டு அதில் ஒரு அலுமினிய பாத்திரத்தை வச்சு கொடுத்துட்டே இருந்தானா. ஒரு நாள் இந்த கணவனார் செத்து போயிட்டாரு.
அடக்கம் போச்சு. போகும்போது இந்த சிறுவன் அந்த தட்டை பத்திரமா எடுத்து வச்சானா. அல்லேலூயா. இந்த தகப்பன கட்டான், டேய் அதையும் கல்லறையில் போட்டு புதைப்பண்டா, கொடுடானா, தரவே மாட்டேன்பா அப்படின்னு அழுதானா. அல்லேலூயா. ஏண்டானா, எப்பா இது இப்போ இல்லை, பின்னால உனக்கு தேவைப்படும், நான் இதில் தான் உனக்கு சோறு தருவேன். ஏன்னா நீ அப்பாவுக்கு இதில் தான் கொடுத்தப்பா, நான் பார்த்துட்டே இருந்தேன், இது அப்பா தட்டு தாத்தா தட்டு தாத்தா தட்டுல, இந்த தாத்தா தட்டு உனக்கு தேவைப்படும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, நீங்கள் நற்செயல்களை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். சிஸ்டர், பிரதர், சகோதர சகோதரிகளே, நல்ல செயலை செய்ய என்ன செய்யணும்? யாரா இருக்கலாம், எல்லா இடத்துலையும் நல்ல செயல்களை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, இந்த நற்செயல்களை குறித்து வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது அப்படின்னா, நீங்க வாசித்து பாருங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தம்மையே ஒப்படைத்தார். அப்ப நல்ல செயல் முதல்ல செய்ய கற்றுக்கொள். சொல்லுங்க, போட்டு எழுதிக்கோ. நல்ல செயல் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல என்ன வேணும்? நல்ல செயலை செய்யறதுக்கு தூதர் வர மாட்டார், முதல்ல சொல்லிட்டேன். இதை போய் அங்கங்கிறதுலாம் படிக்க முடியாது. நல்ல செயலை கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அது கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொடுங்கள், ரெண்டு காரியம். சரி, ரெண்டாவது என்னது? நல்ல செயல் செய்யறதுக்கு ஆர்வம் வேண்டும். என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன வேணும்? நல்ல செயலை செய்யறதுக்கு ஆர்வம் வேணும். புளிச்சதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க சிலர், இத்து போனதை கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ பீரோவில் ஒரு 10-50 சேலாம் குறைவாக சொல்கிறான் அன்றைக்கி ஒரு வருஷம். எனக்கு உங்களுக்கே கணக்கு தெரியாது. எத்தனை சேலமா நீ வச்சுருக்க வீட்டில்? யார்? நிறைய இருக்குது, அவ்வளோதான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். இது இத்து போகும்போது அடுத்து ஒன்று வாங்கிக்கலாம், போதும். ஆனால் இங்கே இருக்கிற யாருக்குமே உனக்கு எத்தனை சேலை வச்சுருக்க தெரியாது, வாங்கி வச்சுக்கிட்டே இருக்க. ஆனால் நாளை தான் உடுத்துவேன். சரி, அதுவும் தலையெழுத்து. இது எல்லா வீட்லையும் அப்படிதான். எங்கள் அம்மாவும் பாரு வச்சுக்கிட்டே இருப்பா, ஏப்பா உடுத்துப்பா, பின்னால் பார்த்துக்கலாம், எங்கே கொண்டு போய் போட போகிறது அதை. அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, ஏன் இவ்வளோ சேலை இருக்குல்ல, அதில் ஒரு நல்ல சேலை எடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம்ல? ஏசு உயிருக்கு, ஏசுக்கு சிலுவையில் அடிச்சு விட்டாங்க, அப்படிலாம் பெரிய தியாகம் எல்லாம் இருக்குல்லங்க, ஏன் கொடுக்க வேண்டிய நல்ல சேலை எதை கொடுப்பேன்? எங்கே பார்டர் போய் கரைப்பட்டு இத்து, ஒன்றே சொல்லலை, மொத்தத்தில் காமனாக சொல்கிறேன், இத்து போய் கலர் உனக்கு பிடிக்காத உன் வீட்டுக்காரன் எடுத்து கொடுத்தா பார்த்தியா, அது வேணா நினச்சிருக்கு. சொல்லுமா, ஏன்? நமக்கு நல்ல செயல்கள் செய்வதில் என்ன இல்லை தெரியுமா? ஆர்வம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது எல்லாருக்குள்ளேயும், ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நன்மை செய்வதில் ஆர்வம் இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? நீங்க பைபிளை பாருங்க. ஒரு மார்க் செய்தி 2 பரவ படிச்சுக்கோங்க. 4 பேர் ஒரு மனுஷன் என்ன செஞ்சாங்களாம்? சொல்லுங்க, கட்லோட தூக்கிட்டு வந்தான். அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருந்தாரு. அந்த வீடு முழுவதும் ஜனங்களால் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா. உடனே பாருங்க எவ்வளவு வேகம்னா, வீட்டோட கூரையவே பிரிச்சு கீழே இறக்கிட்டான். ஏன்? அவனுக்கு தேவை இயேசு இந்த மனுஷனை எப்படியாவது சுகப்படுத்தணும். இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வி கேளுங்க, உங்களை இயேசு தொட்டாரா? தொடாமல வந்திருக்கோம், தொட்டதுனால வந்திருக்கோம். பக்கத்தில் கை தொட்டாரா? உன்னை மீட்டாரா? உனக்காக ரத்தம் சிந்தினாரா? உன்னுடைய நோய்களை குணப்படுத்தினாரா? வந்துட்டல்ல. பக்கத்தில் கை எடுத்துக்கங்க. இந்த இயேசுவை நீ எத்தனை பேருக்கு சொன்ன? சொன்னியா? நல்லா கவனிச்சு பாருங்களேன். கவனிங்க. நற்செயல்கள், நல்ல செயல்களுக்கு என்ன வேணும்? கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, அதுக்கு ஆர்வம் இருக்கணும். என்ன இருக்கணும்? நமக்கு இன்னைக்கு ஆர்வம் இருக்கா? நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை குறித்த உண்மை போதனைகளை ஜனங்களுக்கு கொடுக்கிறீங்களா? உன் பக்கத்தில் இருக்கிற நொந்து போனவன், நோயினால் வாழ்றவன், துன்பத்தில் இருக்கிறவன், துயரத்தில் இருக்கிறவன், வாழ்க்கையில விரக்தி அடைந்தவனுக்கு இந்த இயேசுவை நீங்கள் சொன்னீர்களா? ஏன்? நாம மனசுல ஒரு முடிவு பண்ணிருப்போம்,
யாராவது சொல்லட்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாராவது சொல்லட்டும். நம்ம ஜெபம் மட்டும் பண்ணிக்கிடுவோம். சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், நானும் என் குடும்பமும் தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு இருந்தோம். பக்கத்தில் இருந்த சகோதரி எங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, வழக்கம் போல் ஜபத்துக்கு வாங்கன்னு. அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் சாகிறதுக்கு முடிவெடுத்திருந்தோம். அவங்க வழக்கம் போல் வந்தாங்க, கதவை தட்டினாங்க. நாங்கள் கதவை திறக்கலை, தட்டி கதவை திறந்து தொந்தரவு தாங்க முடியாமல் திறந்தோம். அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு யாரும் ஜபத்துக்கு வாங்கலேன். அந்த நேரத்தில் என் மனைவி கண்ணீர் விட்டு அழுததை பார்த்து அவர்கள் எங்களுடைய பிரச்சனையை புரிந்து உடனடியாக எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து எங்களுக்கு ஆலோசனையை கொடுத்ததினால் நானும் என் குடும்பம் பிழைத்து கொண்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எனக்கு ரொம்ப சின்ன, நான் என்னை பற்றி தான் சொல்கிறேன். எப்பவுமே நல்லது செய்யறதுக்கு தவறி கூடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆர்வம் வேணும், தள்ளி போட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒருத்தர் சொன்னார், டிவைன்ல இருந்து அவர் தெரியும் உங்களுக்கு, மேரியா ஜோசப் அப்படின்னு சொல்லி அவரை சொன்னால் உங்களுக்கு தெரியும். சுலைமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி. என்ன அந்த பிறகு சொன்னார், ஒரு முறை நான் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் பொழுது, கவனிங்கம்மா, ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். போய் கொண்டிருந்த பொழுது திடீர்னு எனக்குள்ள ஒரு ஆண்டவருடைய தொடுதல் வந்தது. நீ எழுந்து டாய்லெட் பக்கம் போ அப்படின்னு என்னை பார்த்து அந்த ஆண்டவருடைய தூண்டுதல் சொல்லுது. இப்போ சொன்னார், ஆண்டவரே நான் 12 மணி நேரம் ஊழியம் பண்ணியிருக்கேன், இப்போ ட்ராவல் பண்ணுறேன், காலையில் போனால் திரும்ப ஊழியம் பண்ணணும் இப்படின்னு அவர் பேசி அவர் மனசில் சஞ்சலப்பட்டுக்கிட்டு சோர்வில் அவர் படுத்து கொடுக்காரு. ஒரு மணி நேரத்தில் அந்த ட்ரெயினில் திடீர்னு சந்தடி ஆகுது. ட்ரெயின் செயினை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. என்ன ஆயிடுச்சான்? அவர் சொன்ன செய்தி தான். அந்த ட்ரெயினில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த டாய்லெட்டில் ஒரு இளைஞன் தற்கொலை செய்து இறந்து கிடக்கிறான். ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். அப்போ இவரை போச்சுனது எதுக்கு? அவர் இன்னைக்கும் சொல்லுவார், என் மனசில் அவர் என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது, என் மனசில் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன் நீ போயிருந்தனா அவனை? இங்கே இருக்கிற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் எத்தனையோ பேருக்கு நல்லது செய்ய கடவுள் வாய்ப்பை கொடுத்தார். சில சொல்லுவாங்க, தப்பா எடுத்துறாங்க, எங்கள் மாமியார் இருந்தால் எங்கள் மாமியாரை தங்கம் போல பார்த்துருப்பேன் பிரதர். எங்கே போய் கிரானைட்டில் போட்டதுக்கப்புறமா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. கிரானைட்டில் போட்டதுக்கப்புறமா இருக்கும்போது செய்யலை. இங்கே இருக்கிற எங்கள்கிட்ட கேள்விங்களேன், உங்கள் மாமியார் செத்து போயிருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா இறந்துருக்கலாம். நான் இப்போ உங்கள் இருதயத்தில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். இன்றைக்கி உங்கள் மனசு உங்களை உறுத்துதா உறுத்தலையா? சொல்லுங்கம்மா, உறுத்துதா உறுத்தலையா? செஞ்சுருக்கலாமோ, கூட்டு போயிருக்கலாமோ, காமிச்சிருக்கலாமோ, பார்த்துருக்கலாமோ, எழுப்பிட்டு வர முடியுமா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நன்மை செய்வதில் ஆர்வம் வேண்டும். சொல்லுங்க, என்னது? உடனே அதை செய். நன்மை செய்யறது என்ன வேணும்? ஆர்வம் வேணும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். இயேசு எப்படி இருந்தாரு? எங்கெல்லாம் போனாரோ அங்க ஆண்டவர் நன்மை செஞ்சாரு. ஆனா அதே இடத்துல பாருங்க, சூம்பிய கையனை இயேசு குணப்படுத்தினாரா? சொல்லுங்க வேகமா, நேரம் இல்லை. சூம்பிய கையனை இயேசு குணப்படுத்தினாரா? குணப்படுத்தணும்னு பாருங்க, சுத்தி இருந்தவங்க வந்துட்டான். யோ, ஓய்வு நாள்யா, ஓய்வு நாள் நினைச்ச கூடாது. இயேசு என்ன சொன்னாரு? இங்க வா, ஓய்வு நாளும் மாநில மகனுக்கு கீழ்ப்படிந்ததே. மனிதனுக்காக தான் ஓய்வு நாள், ஓய்வு நாளுக்காக மனிதன் இல்லை. உன் வீட்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டி கிணத்துக்குள்ள விழுந்துட்டு என்ன செய்வ? நாளைக்கு தூக்கம் விட்டுருவியா? சொல்லுங்க, தூக்குவியா? இல்லை, உடனே தூக்கம் இல்லை. அன்பு தாங்க, எப்பவும் தள்ளி போடாத. செய்ய வேண்டிய நன்மை உடனே, அதுக்கு ஆர்வம் வேண்டும். சரி, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிங்க, எழுதிக்கணுமா கொஞ்சம்? மூன்றாவது எடுத்துக்கொள்ளுங்கள், தீத்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். வாசிக்குமா? தீத்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிப்பா. நற்செயல்களை செய்வதில் நீங்கள் எல்லா வகையிலும் முன்மாதிரியாயிரு. பிரைஸ் தி லார்ட். அப்ப மூணாவது எப்படி இருக்கணுமா? முதல்ல கற்றுக்கொள்,
ரெண்டாவது ஆர்வமாயிரு, மூணாவது என்னவா இருக்கணுமா, நல்ல செயல்கள் செய்வதிலே ஒரு தேவ பிள்ளை, விசுவாசிகள், ஊழியர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆசாரியர்கள் யாரா இருந்தாலும் சரி எப்படி இருக்கணுமா, முன்மாதிரியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல செயலை செய்யறதுல என்ன செய்யணும், முன்மாதிரியா இருக்கணும். நல்ல செயலை செய்யறதுக்கு முன்மாதிரிகை. இயேசு நமக்கு முன்மாதிரிகை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு நமக்கு எப்படி இருக்கிறாரு, முன்மாதிரியா இருக்கிறாரு. நீங்கள் எப்படியோ, அதான் தமிழ் அழகா சொல்லுவாங்க, தாயை போல நூலை போல சேலை. நீ எப்படியோ அப்படிதான் உன் பிள்ளை. நீ தங்கு தங்குன்னு குதிச்சா அதுவும் தங்கு தங்குன்னு, நீ போல வாழன்னு பேசினா அதுவும் பேசும். ஒரு வீட்டிலலாம் போன, சில வீட்டில் போனால், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் கூட முட்டோன்லேயே கெட்ட வார்த்தைலாம் பேசுது. கெட்ட வார்த்தை பேசுது. அப்பாவே கெட்ட வார்த்தை போட்டு பேசுது. ஏன்னா அம்மாவே அப்படி தான் கூப்பிட்றா. வீட்டில் பேசுகிறேன், ஏன்பா இப்படி பேசுது அப்படின்னா, என்ன எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே அப்படி தான் பேசுவோம். பரவாயில்ல. அல்லேலூயா. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் முன்மாதிரியாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்க முன்மாதிரியாக இருப்பாங்க. நீங்கள் செய்யாதெல்லாம் ஒன்றும் இப்போ உங்கள் பிள்ளைங்க செய்ய போகிறதே இல்லை. வசனம் சொல்றது, நல்ல செயல்களை செய்வதிலே நீ முன்மாதிரியாக இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? இயேசு முன்மாதிரியை காண்பித்தார் சீடர்களுக்கு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் வந்து சீடர்களுக்கு முன்மாதிரியை காமிச்சார். எப்படி முன்மாதிரியை? இயேசு சொன்னார், உன்னை ஒருவனை வலது கண்ணத்தில் அடைச்சா, சொல்லுங்க இடது கண்ணத்தை. எனக்கு ரொம்ப ஆண்டவருடைய பாருங்க, அவருடைய செயல்பாடெல்லாம் பார்க்கும்போது, கெச்சமணி தோட்டத்தில் இயேசு இருக்கிறாரு, பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. யூதாஸ் முத்தம் மட்டும் காமிச்சுட்டான். பேதுருக்கு கோவம் வந்துட்டு வாழை எடுத்துட்டு டப்பக்கு நினைச்சிட்டாரு, காதை வெட்டி விட்டார். நானாக இருந்த என்ன பண்ணுவேன், போட்டு தரல அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க, என்ன சொன்னாரு? அப்பா வாழை எடுத்து என்ன செய்ய, வாழை எடுத்தவன் வாழால தான் சாவான். அந்த காதை எடுத்து அவனுக்கு என்ன செஞ்சாரு, ஒட்டினார். பக்கத்தில் கை குடிச்சிருங்க. மாதிரிகை யாருங்க மாதிரிகை? சொல்லுங்க, யார் மாதிரிகை? இயேசு உங்களுக்கு எனக்கு மாதிரிகை. அவர் கும்பிடுறதுக்கு மட்டும் இல்லை, அவர் தான் என்னுடைய லைஃப். உங்கள் ஸ்டைல் யாரு, உங்கள் லைஃப் ஸ்டைல் யாருன்னு கேட்டான்னு என்ன சொல்லணும்? ஜீசஸ். நீங்கள் எவ்வளோ காட்டு மிராண்டித்தனமாக உங்களை திட்டுறாங்க, நீங்கள் என்னங்க ஒன்றும் பேசாமல் போகிறீங்க? எனக்கு பேசுறது வேலை இல்லைங்க, அவன் திட்டினானா எனக்கு திட்டுறதுக்கு வேலை இல்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, பழிக்கிறவங்களுக்காக நீங்க பழிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்புறுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. திருச்சபை எப்படி வளர்ந்துச்சு? பெரிய போதனைலாம் ஒன்றும் கிடையாது. ஆதி திருச்சபையில வேத கலாபம் நடந்துச்சு. அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தேவானை கல்லறிந்து கொண்டு போனாங்க, அப்படிதானே? சொல்லுங்க. ஏன் நீங்கள் பிறகு படிங்க, என்ன யோவான் திருத்துதர் பணிகள் அப்போஸ்தலர் அப்படி 7ஆம் அதிகாரம். சரி, இழுத்து கொண்டு போய் நறுன்னு பல்ல கடிச்சுட்டு இழுத்து போட்டு போகிறாங்க, கல்லை தூக்கி எறிகிறாங்க. அவர் சொல்லுவார், வானத்தை பார்க்கிறாரு, இதோ பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறாரு. கடுப்பாயிட்டான். அவ்வளோ பேர் என்ன பண்ணாரு, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா, விளங்காப்ப இல்லை அப்படின்னு சொன்னாரா? அப்படியே சொன்னாரு, நான் கும்பிடுற கடவுள் உங்கள் கண்ணெல்லாம் அடிஞ்சிருவாரு, பிடிங்கிடுவாரு சொன்னாரா? என்ன சொன்னாரு? அதெல்லாம் அது பிறகு நேரம் இல்லை, என்ன நீங்கள் பிறகு வீட்டிலே படிங்க, அதான் கரெக்டு தான். அவர் என்ன சொன்னாரு? இவங்கள மன்னிங்க, இவங்கள. இதை யார் செஞ்சா? இயேசு சிலுவையில் இதை நிறைவேற்றினார். அதை சீடனாகிய ஸ்தேவான் செய்கிறாரு. பக்கத்தில் கை சொல்லுங்க, நீங்க முன்மாதிரிகை. சொல்லுங்க, கிறிஸ்தவர்களாகிய நாம் முன்மாதிரியா இருக்கும் நற்செயல்களை செய்வதில். 4வது, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்கோங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். தீத்து 3:8 படிக்கலாமா? இந்த கூற்று உண்மையானது, கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செயல்களை செய்ய கருத்தா இருக்கும்படி நீ வலியுறுத்தணும். அப்படின்னா 4வது என்னன்னா, நல்ல செயல்களை செய்வதிலே கவனமாக எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, கவனமா
எச்சரிக்கையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏன் எச்சரிக்கைன்னு சொன்னாரு? நல்ல செயல்களை செய்வதிலே நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுங்க சொல்றாரு. கவனமா இருக்கணும். ஏன்? நான் ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய வாழ்க்கை சொல்லும்போது சொல்றேன். ஒரு முறை இங்கே ஒரு ஊழியத்தை முடித்து விட்டு நான் போகிறேன், ஸ்பீக்கர் தாண்டி போகிறேன். பிரைஸ் தி லார்ட். போகும்போது அங்கே ஒரு பேரிகார்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஒரு பகல் வேளையில் அவர் நிற்கிறார் அந்த இடத்துல. நின்று கையை காமிக்கிறார். நான் உடனே பைக்கில் தான் போனேன், காரில் போனேன், பைக்கில் தான் போனேன். நான் என் மைண்டு டக்குன்னு சொல்லிச்சு, இந்த நேரத்தில் இவன் ஏதாவது தண்ணி கண்ணியை போட்டு நின்று இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில் கொஞ்சம் தூரம் போயிட்டேன். ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போயிட்டேன். போகும்போது மனசாட்சி என்ன செய்யுது? எப்போவுமே போனதுக்கப்புறம் தான் மனசாட்சி உறுத்தும். எனக்கு உறுத்துது. எனக்கு உறுத்துனதை தான் சொல்கிறேன். சே, கையை நீட்டி அந்த மனுஷன் வெயிலில் நிற்கிறானே, நம்மள்கிட்ட உதவி கேட்டானே, இப்படி செய்யாமல் எருவு மாடு மாதிரி நினச்சிக்கிறோமே, போகிறோமே அப்படின்ட்டு டக்குன்னு திரும்ப யூ டர்ன் போட்டு வர்றேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ யூ டர்ன் போட்டு வர்றேன். அந்த மனுஷன் அதில் தான் நிற்கிறாரு. நான் மிச்சம் போனால் அந்த கேட்டு தூரம் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு மனுஷன் வண்டியை நிப்பாட்டி அவரை ஏற்றிட்டு போகிறாரு. உண்மையில சொல்கிறேன், என்னை உறுத்துனதுனால தான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அந்த சான்ஸை நான் என்ன செய்யலை? பயன்படுத்தலை. அது வேற ஒருத்தனுக்கு கிடைச்சிட்டு. இங்கே இருக்கிற என்னோட ஒரு கேள்வி கேளுங்க. எத்தனையோ வாய்ப்புகளை நல்லது செய்ய நமக்கு கடவுள் கொடுத்தாரா? அக்கா கொடுத்துருக்காரா? உனக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் கொடுத்துருப்பார். அது படிப்புலையோ, வேலையிலையோ, உத்தியோகத்திலையோ, சாப்பாட்டுலையோ, ஒருத்தரை கவனிக்கிறதுலையோ, ஒருத்தர் பேசுறதுலையோ, எதையோ விதத்தில் சான்ஸ் கொடுத்துருப்பாரு. சான்ஸ் விட்டதுக்கப்புறம் செய்ய முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? சான்ஸ் போனதுக்கப்புறம் திரும்ப அது கிடைக்குமாப்பா? அதனால தான் அவர் சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க. கடவுள் உங்களுக்கு ஜனத்தில் பாருங்க, வேதம் அழகா சொல்லுது, கடவுளுடைய தூதர்கள் கூட உங்கள்கிட்ட வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய தூதர்கள் உங்க வீட்டுக்கு வருவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில அப்படி மனித அப்படியே சில உறவுகள் போலவே யாருங்க வந்தா? ஆண்டவருக்கு என்ன வேணாலும் உங்களை என்னையும் அவர் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யாருங்கிறத அவர் எல்லாத்துலையும் கவனிக்கிறார். நான் யாருங்கிறத கவனிக்கிறாரு. அப்போ நீங்கள் நல்ல செயல் செய்கிறதுல மூணாவது செய்யணும். சான்ஸ் கிடைச்சுதா என்ன செஞ்சிருங்க? செஞ்சிரு. நான் நினைக்கிறேன் நம்ம வந்து நீங்கள் கடன் வாங்கிலாம் யாரும் கொடுக்க உதவி சொல்லுவதில்லை. உங்களுக்கு முடிந்ததை, நோயாளிகளா, பலவீனமா, கஷ்டமா, நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. உங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்கறதுக்குள்ள அவன் செத்து போயிடுவான். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்கறதுக்குள்ள அந்த பையனுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு கிடைக்காம போயிடும். கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவர் உணர்த்தினாரா? கடன் பட்டு உங்கள் தலையை அடமான வச்சுலாம் கொடுத்துடாதீங்க. அதுக்கு நான் ஒப்பந்தம் இங்கே வேதத்திலேருந்து எடுத்து தரல. பிரைஸ் தி லார்ட். உங்கள் இருதயத்தில் கடவுள் உணர்த்துறதை கொடுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் தள்ளி போடும் பொழுது அந்த நன்மை இன்னொரு செய்துவிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ நாலாவது என்னது? முதல் என்னது? மறந்துடக்கூடாது. முதல் என்னது? நல்ல செயல் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நற்செயல் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, ஆர்வமா நல்ல செயல் செய்ய என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் யார் செய்யறாங்களே நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்க வெளில போகணும். மூணாவது, நல்ல செயல்கள் முன்மாதிரியா இருங்க. நாலாவது, நல்ல செயல்களை ஒரு நாளும் காலதாமதப்படுத்தி விடாதீர்கள். அதுல கவனமா இருங்க. சரி, ஐந்தாவது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா? புரியுறவங்க சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, ஐந்தாவது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 தீமோத்தேயு 2:10. கடவுள் பற்று உள்ளவர்கள் என சொல்லிக்கொள்ளும் பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் நல்ல செயல்களை. கை தட்டுங்க பாப்போம். இதுல கவனிக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் ஐந்தாவது நல்ல செயல் என்பது என்ன? சொல்லுங்க. நல்ல செயல் என்பது உங்களுடைய அலங்காரமே அதுதான். பிரைஸ் தி லார்ட். உங்க அலங்காரம் என்னது? நல்ல செயல்கள். நீங்க நிறைய உடுத்துறீங்க, நிறைய தலைமுடியை சீவிக்கிறீங்க, நிறைய மேக்கப் பண்றீங்க, நிறைய அணிகலனை போடுறீங்க. இது எல்லாத்தை விட
உங்களுடைய அணிகள் என்ன தெரியுமா? உங்கள் அலங்காரம் என்ன தெரியுமா? உங்களுடைய நல்ல செயல்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், நீங்கள் நல்ல கவனிங்க. உங்களுடைய நல்ல செயல் தான் இந்த உலகத்தில் பேசப்படும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல செயல் தான் அணிகலனாக மாறுகிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். யோசேப்புடைய சகோதரர்கள் அவருக்கு துரோகம் பண்ணாங்க, அப்படித்தானே? சொல்லுங்க. ஆனா அதே சகோதரர்கள் யோசேப்பு வந்தாங்களா? வந்த உடனே யோசேப்பு என்ன பண்ணாரு? வெயிட் பண்ண சொல்லு. அவங்கள அங்கே போய் நிற்க சொல்லு போ அப்படி சொன்னாரா? பைபிள் சொல்லுது அவர்களை கவனித்தார், அவர்களுக்கு விருந்து கொடுத்தார், நான் இருக்கிறேன் என்று பராமரித்தார். அணிகள் என்னங்க? இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு இருக்கு. நம்ம எல்லாரும் நகை போட்டிருக்கோமா, நட்டு போட்டிருக்கோமா, அது போட்டிருக்கோமா, யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னே உங்களுடைய அணிகலன் என்னதுன்னா உங்களுடைய ஆடம்பர முகம் அல்ல, உங்களுடைய கவனமான இதமான வார்த்தைகள். கைத்தட்டுங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு உருவம் ஞாபகம் இருக்கிறதா? ஒரு மனிதனுடைய செயல் ஞாபகம் இருக்கிறதா? அவங்க காது மாட்டி போட்டிருந்தாங்க, அது வைரத்தோடா, அது ஒட்டியான வைரமா அப்படின்னு யாராவது பார்ப்பாங்களா? மனுஷியாவல்ல சொல்லியிருக்கீங்களா? ஆனால் அது பாருங்க, நம்ம எவ்வளோ புன்முறுவலாக இருக்கும். ஐயோ, அவங்க போன உடனே என்ன செய்வாங்க? நல்லா அன்பாக இருந்தாங்கங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் மறக்க முடியாத இடத்துல இருக்கணும். எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? என் சிந்தனையில் இருக்கணும். பவுலே எழுதுவார், நீங்கள் என்னை கவனித்தீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்ன அன்பாக இருந்தீங்க, நீங்கள் என் மேலே அக்கறையா இருந்தீங்க. தன்னுடைய திருமுகத்தை எழுதும்போது அவள் எவ்வளோ சொல்லுவார்ல. நம்ம மற்றவர்களுக்கு அணிகள் என்னங்க? நான் மற்றவங்களை கவரக்கூடியவனாக மாறுகிறேன். ஆமென். உங்களுடைய நல்ல செயல்கள் இந்த உலகத்தை அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்துடும். சிலர்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் அவர்களை யாருமே தீண்ட மாட்டாங்க. அதான் அழகாக ஒரு சின்ன ஒரு உளவியலாளர் எழுதுவார், ஒரு டப்பா நிறைய நீங்கள் வேப்பெண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு துளி சீனி கரைசலை விடுங்கள், எங்கே எறும்பு போகும்? ஏங்க, ஒரு டப்பா நிறைய வேப்பெண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு விளம்பரம் எல்லாம் அடித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒரே ஒரு துளி சீனி கரைசலை ஊற்றுங்கள், எங்கே எறும்பு போகும்? நீங்கள் யாராக இருக்கீங்க? விளம்பரம் தேவையில்லை, உங்களுக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் தேவையில்லை. உங்களிடம் நல்லது வெளிப்படும் பொழுது உறவுகளும் சொந்த பந்தங்களும் உங்களை சுற்றி வாழ்கிறவர்களும் உங்களை தேடி வருவார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு தேவை அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைங்க, நல்ல செயல்களே. ஆமென். ஆறாவது, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? ஆறாவது எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10:24. தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். நேரத்தின் நிமித்தம் அப்போ எபிரேயர் 10:24 படிங்கப்பா. அன்பு செலுத்தவும் நற்செயல் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாய் இருப்போமாக. அப்ப ஆறாவது என்ன வரணும்? கற்றுக்கொடு. ரெண்டாவது ஆர்வமா இருங்க. மூணாவது முன்மாதிரிக. நாலாவது விட்டுறாத, எச்சரிக்கையா இருந்து கவனமாறு. ஐந்தாவது நீங்க எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க, அலங்காரமா இருக்கட்டும். உங்களை பத்தி உங்களுடைய அடிப்படையே, உங்களை பத்தி உள்ள ஞாபகமே உங்களுடைய நல்ல செயல்கள். ஆறாவது, நல்ல செயல்களை செய்ய நீங்க என்ன செய்யணும்? ஒருத்தரை தூண்டணும். பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, எப்படி தெரியுமா? சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் கடவுள் வரம் கொடுத்தாலும் யார் தடுப்பானா? அத மாதிரி சிலர் நல்ல செயலை செய்யறதுக்கு மற்றவங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு பதிலாக தடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா.
இன்னைக்கு பாருங்களேன், பைபிள் ஊக்கப்படுத்துங்கள், உத்வேகப்படுத்துங்கள், உத்வேகப்படுத்துங்க, கூட இருக்கிறவங்களை உத்வேகப்படுத்துங்க, பிள்ளைகளை உத்வேகப்படுத்துங்க. நல்ல செயலை செய்ய ஒருத்தரை ஏவணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். துறவரத்துக்கு இன்னைக்கு ஆட்கள் நீங்க எல்லாம் பாருங்க, நிறைய ஆலயங்கள்ல இப்போ குருக்களுக்கான ஜெபம், இறையழைத்தல் ஜெபம் இதெல்லாம் இல்லாமல் போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். முந்தியெல்லாம் பார்த்தா பூசை நற்கரணை திருவிருந்து நேரத்தில் படிக்கிற ஜெபமே என்னது? குருக்களுக்கான ஜெபம், இறையழைத்தல் ஜெபம். இன்னைக்கு இது படிக்கிறதே இல்லை. ஏன்னா இறை அழைத்தலை குறித்து நாமே தப்பான கண்ணோட்டத்தை கொண்டு வந்துட்டோம். நீ இன்ஜினியராவு, டாக்டராவு, சாமியாரா மட்டும் ஆயிராத. ஏன் சிஸ்டர் ஆயிராது? ஏன்னா நம்முடைய கண்ணோட்டங்கள் எப்படி ஆயிட்டுன்னா, நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்துட்டோம் தெரியுமா? துறவரம் என்பது ஒரு கொடுமை நிறைந்த இடமா மாத்திட்டோம். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பணியாளர், ஒரு குரு, ஒரு துறவி, உன் வீட்டிலேருந்து, உன் கர்ப்பப்பையிலேருந்து ஒரு குரு, ஒரு துறவரத்துக்காக ஒரு கன்னியாஸ்திரி ஆண்டவருக்காய் வாழக்கூடியவர்கள் உருவாகி அவர்கள் செல்வார்கள் என்றால் நிச்சயமாக அதற்குரிய பலன் உங்களுக்கு உண்டு. ஆனால் பாருங்க, ஏவுறதுக்கு பதிலாக உத்வேகம் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது தெரியுமா? சிலரெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஆசை இருந்துச்சு, எங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சிட்டாங்க, என்னை தடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா என்ன எனக்கு அங்கேயா போயிடாத, சாமியாரெல்லாம் போயிடாத, சிஸ்டரெல்லாம் போயிடாத. அதே மாதிரி சிலர் இருக்காங்க, பைபிள் எடுத்தால் போதும் உடனே சொல்லுவாங்க, அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஜபத்துக்கு தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? அது அவங்க உலகம் இருந்துட்டு போட்டு. நாம் எப்படி இருக்கணும்னா, நல்ல செயல் செய்கிறதுக்கு உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 7வது எழுதி கொள்ளுங்கள். அல்லேலூயா. கைகளை வச்சுடுங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 தீமோத்தேயு 5:10 எடுத்து வாசிங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் பிள்ளைகளை வளர்த்தல், விருந்தோம்புதல், இறை மக்களின் காலடிகளை இன்னலுற்றோருக்கு உதவி செய்தல் போன்ற அனைத்து நற்செயல்களையும் அவற்றால் நற்சான்று பெற்றவராக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப 7வது என்னன்னா, இந்த நல்ல செயல் தான் உங்களை சாட்சியாய் மாற்றும். கை தட்டுங்க பாப்போம். நல்ல செயல் தான் என்னவா மாற்றும்? சொல்லுங்க, என்னவா மாற்றும்? உங்களை சாட்சியா மாற்றும். வெறும் வாய் சாட்சி இல்லை. பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அம்மா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்து ஜபத்தில் வந்து தான் பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும் சாட்சி நேரம் கொடுத்தாங்களாம். சாட்சி சொன்னிச்சான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு புகழ். என்னம்மா சாட்சியை சொன்னிச்சான். என்ன சாட்சி? நான் இன்று பேருந்திலே பயணம் செய்த பொழுது கண்டக்டர் எல்லா இடமும் டிக்கெட் எடுத்தார், என்னிடம் மட்டும் டிக்கெட் எடுக்கவில்லை. டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்த வைத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இதுதான் சாட்சி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் உள்ள கோழி முட்டை இட்டுச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்குள்ள சாட்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிய? அல்லேலூயா. சாட்சி. இந்த சாட்சியை பார்த்து மனம் திரும்புவானா எவனாது? இந்த சாட்சியை பற்றி எவனா மனம் திரும்புவானா? நற்செயல்கள் என்னை எங்க கொண்டு போகணும்? சாட்சியா மாற்றணும். நான் சொல்ல வேண்டியதில்லை, உனக்குள்ள வெளிப்படுவதை கண்டு, உங்கள் நற்செயல்களை கண்டு அவர்கள் மனம் திரும்பணும். ஆதி திருச்சபையில் எப்படிங்க ஜனங்கள் வந்தாங்க? சொல்லுங்க, எப்படி வந்தாங்க? அவர்கள் செயல்களை கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடபடியை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை பாருங்க. 47வது வசனம் படிக்கீங்களா? 2:47 படிங்கப்பா. அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள், எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் என்ன பண்ணாங்க? நல்ல நோட் பண்ணிக்கோங்க சிஸ்டர். இங்க இருக்கிற ஒன்னைய பத்தி உன் மாமியாருக்கு நல்ல எண்ணம் வரணும். வருமா? கண்டிப்பா வருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ சாட்சியா நிப்ப. வெயிட். உன் கணவர் உன்னை பத்தி சாட்சி சொல்லுவாரு, உன் பிள்ளைங்க உன்னை பத்தி சாட்சி சொல்லுவாங்க. நான் எங்க அம்மாவை பத்தி சாட்சி சொல்லி ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் என் குடும்பத்தை பத்தி, என் வீட்டில் என்னுடைய வாழ்க்கை சாட்சியா மாறும். எப்போ? என்னைய பத்தி முதல்ல அவங்களுக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். உபதேசம் இல்லைங்க, லைஃப், வாழ்க்கை முக்கியம். அவர்கள் வசந்த படிங்க திரும்ப. அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள், எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும். பக்கத்தில் கை குடிச்சுங்க. என்னது? எல்லா மக்கள்கிட்ட என்ன இருந்துச்சா? அவர்களை பற்றி நல்ல எண்ணம் இருந்தது. என்ன இருந்துச்சு சொல்லுங்க. என்ன இருக்கணும்? நீங்க பைபிள், நானும் பைபிள் வேதத்தை தூக்கியிருக்கேன், ஜெபத்துக்கு வந்திருக்கேன், வசனத்தை போதிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம், வசனத்தை அறிவிக்கிறோம், ரைட். ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு என் மேலே என்ன வரணும்? நல்ல எண்ணம் வரணும். நல்ல எண்ணங்கள் எனக்கு வரணும். எனக்கு இல்லை, என்னையை பற்றி மற்றவங்களுக்கு வரணும். அப்படி என்ன? நற்சாட்சி. பொருணி பேசிக்கிட்டே இருக்கோம், அடுத்தவங்களை பற்றியே பேசுகிறோம், இல்லாத பொல்லாதே பேசுகிறோம், பொறாமையே பேசுகிறோம். எப்போ பாரு அடுத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்படிங்க நற்சாட்சி பெற முடியும்? வீட்டுக்குள்ள வந்தால் சண்டை கோழி, வீட்டுக்குள்ள வந்தால் கத்துறது, பொருளை உடைக்கிறது. சில வீட்டுக்கு போனால் பாத்திரம்லாம் நெளிஞ்சு போயிருக்குது, தட்டுலாம் அப்படி ஆடுது. ஏன் அந்த தட்டை இப்படி இருக்குன்னு பண்டாடி கோவம் வந்துன்னா தட்டை எடுத்துன்னு செய்வா, தலையிலேயே டங்கு டங்குன்னு அடிப்பா. தலை சட்டு செஞ்சு. சில வீட்டில் போனால் பாத்திரத்தை பார்த்தோன்னே தெரியும் இந்த வீடு எவ்வளோ சூப்பர் வீடு. நானும் பாத்திரத்தை பார்த்தோன்னே சொல்லி நினைப்பேன், ஆஹா கவனமாக தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கையில் கிடைச்சதெல்லாம் சொல்லுங்க, கையில் கிடைச்சதெல்லாம் தூக்கி எறிகிறது. நற்சாட்சி வந்துடும்ல. சொல்லுங்க, பக்கத்தில் கை சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளும், உங்கள் கணவரும், உங்கள் மனைவியும் உங்களை பற்றி சாட்சி சொல்ல முடியுமா? முடியுமா? சாட்சி எங்கிருந்து வரணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை அறியாமல் இருந்தேன். ஏய் நின்று, இந்த கதைலாம் வேண்டாம். நான் இருந்த திருச்சபையில் எனக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஏய் நில்லு, அதெல்லாம் வேண்டாம். நாங்கள் விக்கிரகத்தை ஆராதித்தோம், அதெல்லாம் நிப்பாட்டு. உன் வீட்டில் உன் பொண்டாட்டியை கூப்பிடு, இவ ஜாதி சொல்லணும், உன் புருஷன் சொல்லணும், உன் பிள்ளை சொல்லணும் உனக்கு சாட்சி. நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சார் சொல்கிறது தப்பா சரியா? நான் வசனத்தை விட்டு வெளியே போலங்க. பேதுருவும் அருளப்பெரும் போய் நாங்கள் யார் தெரியுமா, அந்த மாதிரி ஒன்றும் பண்ணல. வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தவங்க சொன்னாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள். கை தட்டுங்க பாப்போம். அந்தியோக்கியாவில் இருந்த ஜனங்கள் சொன்னாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏயா அவன்கிட்ட இருந்து வெளிப்பட்டது பாரு நன்மை, அவன்கிட்ட இருந்து புறப்படுச்சு நறுமணம். வெட்டினான், குடும்பத்தை அழிச்சான். ஆனால் அவர்கள் சொன்னதெல்லாம், செய்ததை, அவர்களுடைய செயல்களெல்லாம் நல்லதாக இருந்தது. கை தட்டுங்கப்பா. இன்னைக்கு கிறிஸ்தவம், கிறிஸ்துவின் அன்பை நான் பெற்றுக்கொண்டது உண்மை என்றால் அதை என்னோடு வாழ்கிறவர்களுக்கும் நான் பகிர்ந்தளிப்பேன்.
நல்ல செயல்கள் எனக்குள் வெளிப்படும். ஆமென். புரியுதா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ அப்படி ஒரு கேள்வி கேட்டுருவோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏன் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும்? ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஏன் 7 காரியம் என்ன? 7 காரியம் மறந்துடாதீங்க. 1 கொஞ்சம் எல்லாருமே சொல்லுவீங்க. 1 கற்றுக்கொள், 2வது ஆர்வம், 3வது முன்மாதிரிகை, 4வது கவனமா இருங்க, 5வது சொல்லுங்க 5 என்னதுமா? அலங்காரம். நீங்க தான் அதுக்கு அடையாளமே. 6வது சொல்லுங்க 6வது என்னது? நீங்க மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும். 7வது உங்கள் வாழ்வு சாட்சியாய், நீங்க தான் உங்களை அடுத்தவங்களுக்கு சாட்சி. அப்ப இந்த 7 காரியத்தை ஆண்டவர் எனக்குள்ள விரும்புகிறார். ஆமென். அதனால தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்க வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் படிங்க. கடவுள் எல்லாவற்றையும், நல்லா கவனிச்சு பாருங்க இந்த வசனத்தை பாருங்க. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலமே நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. பிரைஸ் தி லார்ட். கை வச்சுலுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கடவுள் இந்த உலகத்துல தன்னுடைய மகனை அனுப்பினார். ஆண்டவர் பிதாவாகிய கடவுள் மகனை அனுப்பினார். எதுக்கு? மீட்கணும். மீட்கணும் என்ன பண்ணணும்? துன்பத்தெல்லாம் ஏற்கணும். நல்லா கவனிங்க. நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம், நான் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? நாம் படைக்கப்பட்ட நோக்கமே நல்ல செயல்களை செய்வதற்கே. ஆமென். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க இப்பொழுதும் வாழ்கிறீர்கள் என்றால் கடவுள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? சொல்லுங்க. ஆண்டவர் கூட என்ன பார்க்கிறார்? எதிர்பார்க்கிறார். என்னது? இந்த வருஷமாவது நீ நல்ல கனி கொடுப்பாயா? கொத்தி கிளறி உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி கடவுள் உன்னை எதிர்பார்க்கிறாரு. சிஸ்டர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. பிரதர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய நல்ல செயல்கள், என் செயல்கள் உமக்கு ஏற்றவையா இருக்கட்டும். என் நற்செயல்களை கண்டு உம்மை புகழ்வார்களாக. ஆமென். விரும்புறீங்களா? முழங்கால் படியிடும். கைகளை விரித்துக் கொள்வோம். வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. அல்லேலூயா. 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 குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவன் தாகத்தோடு படைப்பின் காரணரே,
மண்ணான என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. உமது பார்வையில் நான் ஆண்டவரே இந்த உலகத்துல தகுதியற்றவனாக வாழ்ந்தப்பா, என்னைய நீர் தேடி வந்தீரே ஆண்டவரே, என் மேல இரக்கம் பாராட்டினீரே, உம்முடைய அன்புக்காக நன்றி. இயேசுவேன்னு கூப்பிடு மகளே, இயேசுவே. காணாமல் போன அட்டை போல உம்மை பிரிந்தலைந்தே, ஆனாலும் நேச நீர் தேடி வந்தீர், எத்துணை அன்பு. காணாமல் போன அட்டை போல அலைந்து திரிந்தேனையா, ஆனாலும் நேச தேடி வந்தீர், எத்தனை நேசன்பு. குயவனே குயவனே படைப்பின் காரண, நல்ல கைகளை விரித்து வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, நல்லது ஒன்றும் என்னில் இல்லை, ஆனால் நீர் நேசிக்கின்றீர். நல்லது செய்ய கற்றுத்தாரும் நன்மையின் தேவனே, உம்மை போல் என்னை ஒரு மாற்றும், உம் புகழ் பாட வேண்டும். உமது சாட்சியாய் வாழச் செய்யும் எந்தன் ஏசையா. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வையுங்கள். மத்தேயு நற்செய்தி 5:16, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, உங்கள் செயல்களை கண்டு நற்செயல்களை கண்டு வானக தந்தையை மக்கள் போற்றி புகழ்வார்களாக. சகோதரியே சகோதரனே, நான் இன்று சிந்திக்க வேண்டியது முக்கியமான காரியம் உங்களுக்காக மட்டுமல்ல, தகுதியற்ற பாவியாய எனக்கும் சேர்த்தே ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவரே, எத்தனையோ நேரங்களிலே என்னுடைய செயல்கள் உமக்கு உரியதாய் இல்லாததற்காக எங்களை மன்னியும். கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்களையும் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் ஆய்ந்து பாருங்கள். என் வீட்டில் என் செயல்கள் எப்படி இருக்கிறது? என் மனைவியிடத்தில், என் கணவனிடத்தில் என் செயல்கள் எப்படி இருக்கிறது? என் பிள்ளைகளிடத்தில் என் செயல்கள் எப்படி இருக்கிறது? என்னுடைய பேரண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், என் சகோதர சகோதரிகள், தோழர்கள், என்னை சுற்றி வாழ்கிற பிரமத சகோதரர்கள், இவங்கிட்டெல்லாம் என் செயல்கள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டு பாருங்க. என்னுடைய செயல்களும் நான் வெளிப்படுத்துகிற என்னுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் உண்மையிலே கடவுளை காண்பிக்குதா, இல்லைன்னா என் போலித்தனத்தை காண்பிக்கிறதா? என்னை பற்றி சுற்றி இருக்கிறவங்க என் செயலை பார்த்துட்டு கடவுளை ஏற்றுக்கொள்வாங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்கிற மாதிரி என் பேச்சு இருக்குதா? இயேசுவை ஏற்றுக்கொள்கிற மாதிரி என்னுடைய செயல்பாடு என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் இருக்குதா? எங்கெல்லாம் நாம தவறுனோமோ மற்றவங்க பார்த்து சொன்னாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா, இவெல்லாம் கிறிஸ்தவளா, இவெல்லாம் கோயிலுக்கு போறவளா, இவெல்லாம் ஜெபம் பண்றவளா,
சே, இதுக்கு நம்மெல்லாம் எவ்வளோ பெட்டருங்க அப்படின்னு அவங்க சொன்ன இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடம் கடவுளுக்கு, ஆண்டவருக்கு நம்ம செய்த துரோகம். அந்த இடம் ஆண்டவர் நம்ம சபித்த இடம். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னைய மறுதலித்து இத்தியன் உரியாவை நீ உனக்கு சொந்தமாக்கிட்ட. நீ என்ற பல மனைவிகளை கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன். ஆனா என் விரோதிகள் என்னை தூற்றும்படி நீ செய்து விட்டாய். பாத்தீங்களா, தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு உரிமை கூட கொடுக்குறாரு. எப்பா, நீ இன்னொரு மனைவி கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன். ஆனா நீ அடுத்த மனைவி என்ன செஞ்ச, உனக்கு சொந்தமாக்கிட்ட. அதனால உன் பாவம் என்ன செஞ்சது, நீ செஞ்ச பாவத்தினால ஜனங்கள் என்னையே தூட்டுறாங்க. இங்க இருக்கிற நானும் நீனும் செய்யற பாவம் கடவுளை அறியாதவர்கள், கடவுளுக்கு விரோதமானவர்கள், சிலுவையில் பாடுபட்டு சிந்தின ரத்தத்துக்கு விரோதமா நம்முடைய வாழ்க்கை பேசும்படி இருக்குதா? அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா அமையாது. இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, என் செயல்கள் மாறணும். 2 கைகளை உயர்த்துவோம். நற்செயல்களை கண்டு வானக தந்தையை புகழ்வார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய நற்செயல்கள் தான் எனக்கு என்ன கொண்டு வரும், கடவுளிடமிருந்து பதிலை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த உலகம் அன்னை தெரேசாவை நினைக்கிறதா? ஏன்? நிறைய படிச்சிருந்தாங்க, அப்படிதானே? நிறைய பக்தியா இருந்தாங்க, அப்படியா? நல்லது செய். இந்த உலகத்தில் எத்தனை கவர்மெண்ட் இந்த அரசாங்கம் என்ன மாறினாலும் சரி, அவங்க செஞ்ச நன்மை யாராலையும் மறைக்கவே முடியாது. நன்மை இந்தியாவில் பாருங்க, கிறிஸ்தவம் எங்கெல்லாம் கால் வைத்ததோ அங்கெல்லாம் மனிதாபிமானம் உயிர் பெற்றெழுந்தது. கைத்தட்டுங்க பாப்போம். கிறிஸ்தவம் எங்கெல்லாம் கால் பதித்ததோ அங்கெல்லாம் கல்வி அறிவு கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். எங்கெல்லாம் கிறிஸ்தவம் கால் பதித்ததோ அங்கெல்லாம் அறச்செயல்கள் வந்தது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு முன்னகுட்டி வர கொத்தடிமைத்தனங்கள் இருந்தது, உடன்கட்டை ஏறுதல் இருந்தது, எத்தனையோ விதமான கர்மம் என்று நோயை கூட என்ன சொன்னாங்க சொல்லுங்க, நோய் கூட கர்மம், போன ஜென்மத்தின் பாவம், அதனால நீ இதை அனுபவிச்சுதான் அப்படின்னு போட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவம், கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகத்தில் எல்லா நாட்டிலையும் சரி, நம் தேசத்திலும் சரி, என்ன கொண்டு வந்ததுன்னா அன்பை விதைத்தது. கிறிஸ்தவங்க அன்னைக்கு நினைச்சிருந்தாங்கன்னா இந்தியாவில் எல்லாரும் கிறிஸ்தவங்களை மாற்றிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இல்லை, நம்முடைய நோக்கம் கட்டாயப்படுத்துவதல்ல. நீங்கள் கனி உள்ள கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்கும் பொழுது அங்கே கிறிஸ்துவின் இறையாட்சியின் வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். நான் இது உங்களுக்காக மட்டுமல்ல, நான் முக்கியமாக எனக்காக ஆண்டவர் பேசினார் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். ஆண்டவரே, எனக்கு முதல்ல கற்றுத்தாரும், நல்லது செய்ய எனக்கு ஆர்வத்தை தாரும். ஆண்டவரே, அந்த நல்லதை செய்வதற்கு எனக்கு ஆர்வத்தை தருகிற நீர் மாதிரியா என்ன வைங்க. அதை ஒரு நாளும் தட்டி கழிக்காதபடி எச்சரிக்கையா செய்ய ஆண்டவரே, அதுவே என் அலங்காரமாய் மாறட்டும். ஆண்டவரே, அதுக்கு மற்றவங்களை உத்வேகப்படுத்தணும். ஆண்டவரே, அதுவே என் சாட்சியாய் மாறட்டும். அந்த நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய வெளிச்சமாய் எங்களை மாத்துங்க. நீங்க எங்க வீட்டில் அற்புதம் செய்யுங்கப்பா. அந்த அற்புதம் எனக்குள்ள ஆரம்பிக்கட்டும். ஆமென். நற்செயல்களாக ஆரம்பிக்கட்டும். ஆமென். என் பார்வையில, பேச்சுல, செயல்ல, என் நடத்தையில அது வெளிப்படட்டும். ஆமென். அதை காண்பவர்கள் உம்மை புகழட்டும். ஆமென். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும்.